சரி, முருகன் இருக்கும் அறுபடை வீடுகளை பற்றி பார்ப்போம். திருப்பரங்குன்றம் தேவசேனையுடன் திருமணம். திருச்செந்தூர் சூரபத்மனை அழித்த இடம். பழனி கோபத்தில் தனது குடும்பத்திலிருந்து விலகி தனியாக வாழ்ந்த இடம். சுவாமிமலை ஞானத்தை சிவபெருமானுக்கே கூறிய இடம். திருத்தணிகை பழமுதிர் சோலை வள்ளியுடன் வாழும் இடம். முருகன் 2 மனைவியர் உள்ளவர். தேவேசேனா வானுலகத்தைச் சேர்ந்தவர், இந்திரனின் மகள். வள்ளி பூமியில் பிறந்த பழங்குடி மகள். இது சமத்துவத்தின் அடையாளம். விண் மண் இரண்டும் ஒன்றாக இணையும் தன்மை. முருகன் சுவாமி மலையில் சிவபெருமானுக்கே ஓம் என்ற மந்திரத்தின் பொருளை எடுத்துரைத்தார். எனவே அவருக்கு ஞான கடவுள் மற்றும் குரு முருகன் என்றும் அழைப்பு. பழனியில் முருகன் அறிவே முதலாம் எனும் உண்மையை நமக்கு காட்டுகிறார். தமிழ்நாடு மட்டுமல்ல, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, மியன்மார் போன்ற நாடுகளிலும் முருகன் கோயில்கள் உள்ளன.